ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது வாழக்கூடிய உரிமை இல்லை அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து என்ன பண்ண போகிறோன்னா தியானிக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு உண்மை கிறிஸ்தவனாக நம்ம சிந்திக்கும்போது இந்த உலகத்தாருடைய நிலைமை என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சரிவர புரியாத ஜனங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற காரியங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய வரும். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆதாம் அவர்களை என்ன பண்ணார்னா சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். கிரியேட் பண்ணார் அப்படின்னு தெரியும். அப்படி அவரை படைக்கும் பொழுது அவர் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனாக இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியுது. இதை எங்கே வாசிக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதியாமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு காமிக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக வசனம் மட்டும் படிச்சிடலாம் வேணாம். ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 26, 27, 27 மட்டும் நமக்கு போதும். இப்போது அதை நான் படிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனாகிய கடவுள் ஆதாம் அவர்களை சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய சாயலில் படைச்சிருக்காருன்னு சொல்லி வசனம் படிக்கும் பொழுது, அப்போ ஆதாம் அவர்கள் ஒரு பூரண மனிதன் அப்படின்னு சொல்லி நமக்கு நிச்சயமாகவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஆதாம் அவர்கள் கீழ்ப்படியாமை, அதாவது ஆதியாம் 2:17 சொல்லியிருப்பார், இந்த பழத்தினை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அப்போது ஆதாம் அவர்கள் அந்த கட்டளையை மீறி அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது கீழ்ப்படியாமைக்குள்ளே போயிட்டார். அதனால வாழக்கூடிய உரிமை இழந்து விட்டார். அதனால இந்த பூமியில் ஆதாம் அவர்களை சிருஷ்டித்து வாழ்வதற்கான உரிமை, வாழ்க்கையின் உரிமை அதெல்லாம் கொடுத்திருந்தார். இதெல்லாம் இழந்து போயிட்டார் ஆதாம் அவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் புரிவதற்கு கடினமாக இருந்தால் கூட நீங்கள் சரியாக நிதானித்து பார்க்கணும். ஆதாம் அவர்களுக்கு ஒரு உயிரை கொடுத்தார் இல்லையா, அது ஜீவனுக்கான உரிமையாட்ட இருந்துச்சு, ஜீவிப்பதற்கான உரிமையானது அவட்ட இருந்துச்சு. ரைட் டு லிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயிர் இருக்குது, இந்த உயிரை வச்சு நான் வாழணும், அந்த உரிமை அவட்ட இருக்குது. அதுக்கப்புறமா லைஃப் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வாழ்க்கைக்கான ஜீவனுக்கான உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படும். அதாவது அது என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல படிக்கும்போது ரைட் டு லிவ், ஜீவிப்பதற்கான ஒரு உரிமை. என்ன அர்த்தம்னா, எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த உயிரை வச்சு நான் வாழ முடியும் அப்படின்ற உரிமை அவட்ட இருந்துச்சு. இது ஒன்று. ரெண்டாவது லைஃப் ரைட்ஸ், ஜீவனுக்கான உரிமைகள் அல்லது ஜீவ உரிமைகள் அப்படின்றது. அது என்னது பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் உயிரை பெற்றிருந்தாரா, அந்த உயிரை வச்சு வாழ முடியுமா, அது உரிமையா. அதுக்கப்புறமா வாழும் பொழுது அவர் அநேக காரியங்கள் மேலே அவர் உரிமை இருக்குது. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை அவர்களால் சாப்பிட முடியும், அந்த உரிமை இருக்குது. அந்த மிருகத்தை கூப்பிட்டா அவர் வரணும், ஆளுகைக்கான உரிமை அவர்கிட்ட இருக்குது. அவர் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு உரிமை இருந்துச்சு. இந்த மாதிரி வாழ்க்கைக்கான பல உரிமைகள்லாம் வச்சிருந்தார் ஆதாம் அவர்கள். பர்ஃபெக்ட் மேன். அதனால தான் ஒரு பூர்ண மனிதன். என்னைக்கு கீழ்ப்படியாமைக்குள்ள போனாரோ அப்போ ரைட் டு லிவ் போயிடுச்சு, ஜீவனுக்கான உரிமை போயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைஃப் ரைட்ஸ், ஜீவிப்பதற்கான ஜீவ உரிமைகளும் போயிடுச்சு. வெளியில் ஜீவ உரிமைகளும் வெளியே போயிடுச்சு. இந்த ரெண்டு காரியங்களில் தயவுக்கு நிதானமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு ரைட் டு லிவ்,
ஜீவனுக்கான உரிமை, அதாவது ஜீவ உரிமைன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு கடவுள் உயிர் கொடுத்துருக்காரு, இந்த உயிரை வைத்து நான் வாழலாம், இது உங்கள் உரிமை அப்படின்னு உரிமை அவர்கிட்ட இருந்துச்சு. ரெண்டாவது, உயிரை பெற்ற உடனே அவர் வாழ ஆரம்பிக்கிறார்ல, வாழ ஆரம்பிக்கும் பொழுது நிறைய உரிமைகள் அவருக்கு இருக்குது. எதுனா அந்த பழத்தை சாப்பிடலாம், மிருகத்தை கூப்பிடலாம், ஆளுகை செய்யலாம், மிருகத்துக்கு பேர் போடலாம், திருமணம் பண்ணிக்கலாம், இப்படிப்பட்ட வாழ்வதற்கான அநேக உரிமைகளையும் வச்சிருந்தார். அதாவது லைஃப் ரைட்ஸ். அதையும் இழந்துட்டார், அதையும் இழந்து விட்டார். அப்போ ரைட் டு லிவ் போயிடுச்சு, ஜீவனுக்கான உரிமை போயிடுச்சு. அடுத்தது வாழ்க்கைக்கான உரிமைகள், அதான் அந்த லைஃப் ரைட்ஸ் அப்படின்றது, அதுவும் போயிடுச்சு. இப்படியாக பார்த்தீங்கன்னா தேவ ஐக்கியத்தை இழந்து இந்த மனிதனானவர் அங்கே தள்ளப்பட்டார் முதல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால தான் தாவீது அவர்கள் சொல்லும் பொழுது சங்கீதம் 51:5 சொன்னார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம் பார்க்கும்போது, இந்த பூமியில பிறக்கக்கூடிய எந்த மனிதனுக்குமே வாழக்கூடிய உரிமை கிடையாது, ரைட் டு லிவ் கிடையாது, லைஃப் ரைட்ஸும் கிடையாது. ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கக்கூடிய சட்டங்கள் சொல்லும். அப்போ இந்தியாவில் நம்ம இருக்கோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் லா சொல்லும், உங்களுக்கு இதெல்லாம் உரிமைகள் அப்படின்னு சொல்லும். அரசியல் அமைப்பை சார்ந்த உரிமைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது, அடிப்படை உரிமைகள் ஒன்று இருக்குது, அதெல்லாம் சொல்லும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் அநேக சட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உலகத்தினுடைய சட்டங்கள். ஆனால் தெய்வீக சட்டமானது சொல்லக்கூடிய காரியமானது, இந்த மனிதனானவன் எல்லா உரிமைகளும் இழந்து இன்னைக்கு பாவண்ட நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டு வாழ்க்கையை மனத்துக்குள்ளாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த நிலைமையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவதற்காக மரித்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? அவர் வந்து மரித்து நமக்கு எல்லா உரிமைகளையும் மீட்டு கொடுத்திருக்கிறார், மீட்டு எடுத்திருக்கிறார், கையில் கொடுத்திருக்கிறாரு. நான் ஜீவிப்பிக்கிறதுக்கான உரிமை என்கிட்ட இருக்குது, ரைட் டு லிவ் என்கிட்ட இருக்குது, லைஃப் ரைட்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை என்ன பண்ணியிருக்காரன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, ரோமர்ல 5:18 வாசிக்கும் போது ஒரு அருமையான ஒரு வார்த்தையானது அங்கே பதிவு செய்திருப்பாரு. நம்ம அதை கவனிக்கலாம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஜீவனை அளிக்கும் நீதிக்கேற்ப ஒரு தீர்ப்பானது உண்டாயிற்று. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து தன்னுடைய எல்லா உரிமைகளையும் பூமியில் விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணி நமக்கு ஜீவ உரிமைகளை, ஜீவிப்பதற்கான உரிமைகளை மீட்டு கொடுத்திருக்கிறார். அதனால தான் இங்கிலீஷ் அந்த வார்த்தைக்கு சரியா புரியும், ரைட் டு லிவ், லைஃப் ரைட்ஸ், இதெல்லாம் மீட்டு கொடுத்திருக்கார் நமக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு உண்மை கிறிஸ்தவன் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெளிவாக வேதாந்தத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டு அவரை பற்றின விசுவாசங்களுக்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுதுதான் இந்த உரிமைகளை திரும்ப பெற முடியும் அவர்களால். அந்த வகையில் இன்னைக்கு உலகத்தில் கூட யாருக்குமே வாழ்வதற்கான எந்த உரிமையுமே கிடையாது. ஆனால் ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு இந்த வாய்ப்பை மறுபடியும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான்னு சொல்லி கவனிக்கிறோம். அந்த உண்மை கிறிஸ்தவன் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட உயிரை கொடுத்து எனக்கு லைஃப் ரைட்ஸையும் ரைட் டு லிவையும் கொடுத்துருக்கீங்க, ஜீவிப்பதற்கான உரிமையும் ஜீவ உரிமையும் கொடுத்துருக்கீங்க. நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்னுடைய உடன்படிக்கையில். நான் அதை மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, இந்த பூமியில் என்னுடைய கடவுளுக்காக, என்னுடைய ஆண்டவருக்காக என்ன பண்ணேன்னா அதை விட்டு விடுகிறேன். என்னுடைய இந்த பூமிக்குரிய எல்லா உரிமையும் என்ன பண்ணேன்னா விட்டுட்டு நான் அவரை போல மாறக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக நான் வாழப்போகிறேன்னு சொல்கிறது தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைமாறு. அப்போ கிறிஸ்தவர்கள் சிந்திக்க வேண்டிய காரியமானது, இன்னைக்கு உலகத்தில் கூடிய எல்லா ரைட்ஸையும் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளையும் சரி, பொதுவான உரிமைகளையும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா
கேட்கிறார்கள், இது என்னுடைய உரிமை அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்குமே உரிமையும் கிடையாது. அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து இவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அந்த உரிமைகளை அவரை விசுவாசிப்பதன் மூலமாக, அந்த விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்ட அந்த உரிமைகளையும் அவருக்காக நம்ம விடணுன்றதான் பார்த்தீங்கன்னா வேதாகம் நம்ம காமிக்கூட அருமையான ஒரு காரியம். பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த உரிமைகளை பெற்றுக்கொண்ட நாம் விடும் பொழுது நமக்கு மேலான ஆசீர்வாதமாகிய ஒரு புதிய சிருஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுவாரா கொடுப்பார். அந்த வாழ்க்கையில வாழ்ந்து பிதாவாகிய கடவுளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.